விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கைக்க இவர்கள் அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக குற்றம் சுமத்தி தங்களுடைய சில கொலைகளை கூட இந்த முத்திரையை குத்தி 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 மக்கள் மத்தியில பயங்கரவாதிகளை தான் பிரயோஜனப்படுத்தி காலத்தில் இருந்ததை அந்த அங்க இருக்கு நல்லதான் சொல்லல. அமெரிக்காவின் கைப்புள்ளையா இருந்த ஜெயவர்தனா கூட செய்த ஒப்பந்தங்கள் கூட வெளியிட்டவர் அவர்கள் அந்த சமாதான உடன்படிக்கை விடுதலை புலிகளுடன் செய்து கொண்டிருந்தார். அதை கூட அவர் வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இலங்கைக்கு ஏதும் ஆபத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்ல அடிக்க இருப்பவர்கள் விமர்சிக்கணும். தமிழ் மக்கள் மீது கொஞ்சம் அந்த இனவாதத்தை கொஞ்சம் தூவி விடுறாரு. இடிக்க கூடாது போராட்டம் செய்ய போறேமா. தனியார் காணியில ஒரு பொது விகாரை கட்டப்பட்டது ஒரு மிக அடாத்தான விடயம். ஆனால் அதை நியாயப்படுத்தி உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒரு உணர்வு, நிலமங்கள் உரிமை. சரியா? அப்ப அந்த விஷயத்துல தான் அது நாங்கள் ஆற்றிலத்தை கேட்கலடா, அப்ப அது ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட விடயமாகவே அங்க. வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில இதை பற்றி பார்க்க போறோம்னா நிறைய விஷயங்கள் தொடர்பாக கேட்க போறோம். நாங்கள் நீண்ட நாளுக்கு பின் இணைந்துள்ளோம். அதுக்கு நேற்றும் பார்த்து சந்திச்சுதான் போனாங்க. நேற்று வீடியோ எடுக்கல. அப்ப என்னடா இப்ப நான் நிறைய விடயங்கள் பேச போறோம். அரசியல் பரப்புல என்னென்ன விஷயங்கள், குறிப்பாக இந்த இனவாத கருத்துக்களையும் நாட்டில் ஏதோ ஒரு வகையில் பதட்டமாகி வச்சிருக்கணும் என்று யோசிக்கிற ஒரு குறிப்பிட்ட சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். விமல் வீரவன்ச, சாகர காரியவசம், உதய கம்மன்பில, மற்றது சரத் வீரசேகர போன்றவர்கள். அப்ப இவர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நிறைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அண்மையில கூட ஒரு தலைவருடைய விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய குரல் பதிவு ஒன்று இருக்கு. அந்த விஷயத்தை சரத் வீரசேகர் அவர்கள் சொன்னாங்க. குரல் பதிவு கேட்க வச்சிருக்கேன். அப்ப அப்படியா நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றது. என்ன இந்த சிங்கள அரசியல் பரப்பில் பயணிக்கிற தலைவர்களால், சில தலைவர்களால். அப்ப அதுல சார் காரியவசம் அவர்கள் அண்மையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்க கூட நாட்டில் இப்படி ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயம் நடக்கல. அதாவது இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் இருந்த காலத்தோடைய அவர்கள் இருந்த காலத்தில் உண்மையிலேயே அவர்கள் இருந்த காலம் பொதுஜன பிரமுனுடைய ஆட்சி காலம். பொதுஜன பிரமுன அவர்கள் இருந்த காலத்தை விட வன்முறைகள் இப்போ நடைபெறுதாம். அப்படியே அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த வன்முறைகள் நடைபெற்றது தெரியாம அப்படியே. ஆனா இப்ப அப்படியான விடயங்கள். ஆனால் வேற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சுட்டுக்கொள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொலை நடக்கிறது என்ற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கைக்க இவர்கள் அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக குற்றம் சுமத்தி தங்களுடைய சில கொலைகளை கூட பயங்கரவாதிகள் மேல போட்ட ஒரு வரலாறுகள் இருக்குது. செம்மணி படுகொலையை கூட பயங்கரவாதிகளை தான் சொல்றாங்க. உண்மையிலே அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இப்போ வந்ததோ அதற்கு பிறகு இந்த முத்திரையை குத்தி 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 மக்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்றது, மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை இன்னுமே தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள். அந்த வகையில் இப்போ இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் நல்லமா சொல்ல வந்தாலும் கூட தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரவாதிகளை தான் பிரயோஜனப்படுத்தி காலத்தில் இருந்ததை அந்த அங்க இருக்கு நல்லதா சொல்லல. அந்த நல்லதா சொல்ல வரையில அவர்களை ஒப்படைக்க இந்த விடயத்தை மீண்டும் மீண்டுமே சொல்ல வருகின்றாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க, விடுதலை புலிகள் கட்டவர்கள் அவர்களை விட கட்டது இவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற விஷயம் பொருள்பட அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தை சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு விடயத்தை சொல்றார். இந்த தேசிய மக்கள் சக்தி வந்தா பிறகு இந்த தேசிய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது விடயமாக இருக்கின்றது. ஏண்டா என்னடா விமல் வீரவன்ச பேசாமல் இருக்கிறார், அவரும் தானம் வந்திருக்காரு. இன்னும் நீங்கள் 2 பேருமா சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். அப்போ என்ன இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டது, 7 ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட பிரதமர் இலங்கைக்கு வரும்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டது, கைச்சாத்திரப்பட்டது. அப்போ அந்த ஒப்பந்தங்களை ஏன் இன்னுமே வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்க? அமெரிக்காவின் கைப்புள்ளையா இருந்த ஜெயவர்தனா கூட செய்த ஒப்பந்தங்கள் கூட வெளியிட்டவர் அவர்கள் அந்த சமாதான உடன்படிக்கை விடுதலை புலிகளுடன் செய்து கொண்டிருந்தார். அதை கூட அவர் வெளியிட்டிருந்தவர். ஏன் இதை வெளியிட இல்லை, நீங்க வெளியிட இல்லைன்னு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இலங்கைக்கு ஏதும் ஆபத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? பதட்டம் இருக்கு. ஆகவே தயவு செய்து வெளியிடுங்கள் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே பலரும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். என்னதான் நாங்கள் சரத் வீரசேகர் அவர்கள் நகைச்சுவையாக பார்த்தாலும் கூட ஏன் இன்னும் இந்த இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் வெளிவரையில் என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அவர்களுக்கு வேலை அந்த ஆளுங்கட்சியை விமர்சிப்பது. நாங்கள் ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்ல அடிக்க இருப்பவர்கள் விமர்சிக்கணும். தமிழ் மக்கள் மீது கொஞ்சம் அந்த இனவாதத்தை கொஞ்சம் தூவி விடுறது. விமர்சிக்கிறது ஒரு சரியான விஷயம். ஏன்டா இப்ப தனிக்கட்சி முறையான நாடுகள் சிலதுகள் இன்னும் ஃபெயிலியரா இருக்கிறதுக்கு காரணம் இந்த விமர்சனம் இல்லை. சரியா எல்லாத்துக்கும் விமர்சனம் செஞ்சா
கொஞ்சம் நகர்ந்து போகலாம் சூழ்நிலை இருக்கும். அதற்காக தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எல்லாம் சரியா செய்யணும்னு சொல்லலாம், எல்லாம் செய்யறான்னு சொல்லல. இவர் சொன்னதால தான் அது நாங்க அப்படி கொஞ்சம் கதைக்கிறோம். வேற யாரும் சொல்லியிருந்தா நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இவர்கள் சொன்னதால தான் அப்படி கதைக்கிறோம். இப்படியாக பல விஷயங்கள் இந்த இனவாத கருத்துக்களை பரப்பும் அரசியல்வாதிகள் என வர்ணிக்கப்படுகின்ற சிலரால சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு அவர்கள் கடைசியா சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படியாக இனவாதத்தை தமிழ் கட்சிகள் விதைக்கின்றன அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதம் விதைக்கப்படுகின்றன சொல்லி நாங்கள் பதில் சொன்னால் சொல்பவர்கள் இனவாதிகள் என்று அவர்கள் கருத்து சொல்வார். இது எப்படி இருக்கேங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையே நாங்கள் இதுல பார்க்கணும். என்ன விஷயம் என்று தையிட்டில் உண்ணாவிரத போராட்டம். யார் இருக்க போறார்கள், யார் என்று சொல்லல, 3 மொழிகளை பேசுகின்றவர்களும் இனத்தை சார்ந்தவர்களும் இதில் இருக்க போய் நம்ம தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. 10ஆம் தேதியா போயா 10ஆம் தேதி போயா, அதுக்கு முற்பட்ட 2 நாட்களுக்கு முதலே அந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்படும். 9ஆம் தேதி இருக்கு, நாளைக்கு வைக்க போயிடும். நாளைக்கு 9ஆம் தேதி, நாளைக்கு இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்ற தகவல்கள் வந்திருக்கிறது. இப்போ இங்கே சூடு பிடிக்க போதுன்னா இந்த விஷயம் 9ஆம் தேதி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். சரியா, 10ஆம் தேதி நடைபெற 10ஆம் தேதி வலிமையான டீம் உள்ள வந்துடும். எனது போயா நாட்கள் முதலாவது எதற்காக அந்த உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அதான் தையிட்டு விகாரை இடிக்க கூடாது போராட்டம் செய்ய போறேமா, தையிட்டு விகாரை இடிக்கோணும் அகற்றோணும் என்று 10ஆம் தேதி ஒரு போயா போராட்டம் ஒன்று இருக்கின்றது, வலிமையான போயா போராட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த போயா போராட்டத்துக்கும் இவர்களுக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்படுமோ என்ற நிலை வந்திருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் போராட்டம், சைக்கிள் கட்சியினுடைய போராட்டம், ஒரு தனி கட்சியினுடைய போராட்டம் வலிமையாகவே நடக்கின்ற அந்த போராட்டம் ஒன்று இருக்கு. அந்த போராட்டத்தை இவர்கள் குழப்பு முகமாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இருவருக்கும் இடையில முரண்பாடுகள் பரப்புதான்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஆனால் யார் போராட்டம் செய்ய போகிறார்கள் என்ற விஷயங்கள் இனிமே தெளிவான விஷயங்கள் வரையில அரசியல் வட்டாரங்களில் இந்த விடயம் தொடர்பாக பேசப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்கின்றது இந்த விஷயம். உண்மையிலேயே ஒரு பெரிய சூடு பிடிக்கிற விடயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் காணியில ஒரு பொது விகாரை கட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய அடாத்தான விடயம். ஆனால் அதை நியாயப்படுத்தி உண்ணாவிரத போராட்டம் என்ற ஒன்று இன்னொரு அடாத்தான விடயம். இதுக்கெல்லாம் அந்த தடை சட்டம் தடைகள் ஒன்றும் இல்லையா? அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏண்டா உதாரணமாக அந்த குறிப்பிட்ட தனியார் காணி உரிமையாளர் சொல்லியிருந்தா சரி கட்டத்துக்கு எனக்கு அந்த ஆட்சேபனையும் இல்லையா. ஆனால் காணி உரிமையாளர் என்ன விஷயத்தை கேட்கணும், எங்களுக்கு மாற்று காணி தேவை. அவர் காணி புத்திர உறுதியை வச்சு கொண்டு கேட்டு எனக்கு காணியத்தாண்ட அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை நியாயப்படுத்தி உண்ணாவிரத போராட்டம். அதே மாதிரி பவுனியாவிலையும் 1000 ஏக்கர் நிலத்துக்கு வடக்கு பகுதியில் 1000 ஏக்கர் நிலத்தை சுயரிக்கிற நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரி பலிகாம் வடமராட்சி பலிகாம் பகுதிகளிலும் இப்போ காணி சுயரிக்கப்படுகின்றது. அதில் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை. அதை மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் காலகாலமாக அது பெரும்பாலுமே அரச காணி தான். ஆனால் நாங்கள் மக்கள் சொல்கிறாங்க அது காலகாலமாக நாங்கள் வாழ்ந்த இடம், கிணறு இருக்குது, வீடு இருக்குது, நாங்கள் வைக்க மரம் கூட இருக்குது, அது எங்களுடைய காணி தான். ஆனால் அந்த பிரதேச மட்ட அதிகாரிகளை கலந்துரையாடல் செய்யாமல் தங்கடபாட்டுக்கு அவர்கள் காணி குற்றச்சாட்டு முன்வைத்து காணி என்பதோ அல்லது அரசாங்கம் என்பதோ யாருக்காண்டி செயற்பட வேண்டும், மக்களுக்காக செயற்பாடு வேணும். மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கின்ற அரசாங்கம் எப்படி செய்ய மாட்டோம், ஒன்று இவர்களுக்கான மாற்று திட்டங்களை யோசிக்கும். அது கட்டாயம் தேவையா என்று யோசிக்கும். முதல்ல அந்த கடற்படையினுடைய அந்த காணி ஆக்கிரமிப்போ அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக அவர் எடுக்கணும்னா அது கட்டாயம் தேவையா, பொதுமக்களின் நலன்களை விட அது முக்கியமா என்று பார்த்து அது ஓமன் அது முக்கியம் தான் என்றால் அதற்கு மாற்று. அப்படி இருந்தாலும் மக்களுடைய காணியை என்னென்று அபகரிக்கலாம் வருகின்றது. ஏன்னா காலங்காலமா இருந்துட்டு நம்ம வேணும் ஒன்றும் செய்ய முடியாது. பொறுப்பாக இப்ப நீங்க சொல்லலாம் தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன? முதலாவது மக்களுக்கான பாரு ஒரு இனத்துக்கான பாதுகாப்பா இல்ல முழு மக்களுக்கான பாதுகாப்பா? ஒரு இனத்தை காப்பதுக்காக இன்னொரு இனத்தின் காணிகளை பறிப்பது, அதை ஆக்கிரமிப்பது, அவங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தான் தேசிய பாதுகாப்பா என்ற ஒரு கேள்வி இருக்கு என்ற கேள்வியும் எழுதுகிறது. இப்போ இதை பார்க்க உண்மையிலேயே இப்போ சிலர் சொல்லலாம் இந்த மாற்று காணிகள் கொடுக்குறோம் என்று. உண்மையிலேயே இந்த மாற்று காணிகள் என்று நாங்கள் பார்க்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலமாக இருந்த மக்கள் அவர்களுடைய அந்த பண்பாடு அல்லது உண்மையில ஒரு பக்கத்து வீட்டுக்காரே ஒரு முக்கியமான விஷயம்தான். அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் முன் வீட்டுக்காரர் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய் இருக்கிறேன்டா அதை அங்கே அவர்கள் பழக்கப்படுவதற்கும் சமநிலை அடைவதற்கும் பல காலம். உணர்வு ரீதியான ஒரு மரம் நாங்கள் வச்சிருந்தா கூட அந்த மரம் ஒரு தென்னை மரம் வைக்க வேண்டாம், ஒரு 10 வருஷத்துக்கு கூட அந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் பிடுங்கி அது அந்த இளநியை குடிக்கும் போது ஒரு சுகம் ஒன்று இருக்கும், உணர்ச்சி ஒன்று. அந்த விடயங்கள் நாம் இல்லாமல் நீங்க மிஷின் மாதிரி இருங்க சொல்ல முடியாது. இப்போ நிலம் என்பது ஒரு உணர்வு, நிலமங்கள் உரிமை. சரியா? அப்போ அந்த விஷயத்துல தான் அது நாங்கள் ஆற்றிய நிலத்தை கேட்கலடா, எங்கிட்ட அப்போ அது ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட விடயமாகவே அங்கே பார்க்கப்படுகின்றது.
அப்போ இது இவ்வாறு இருக்க இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயம் கிட்டத்தட்ட இந்த செம்மணி புதைகுழியில் இன்னொரு இடத்துல புதைகுழி இருப்பான தகவல்கள் வந்திருந்த செய்மதி மூலமான படங்கள் மூலமாக ராஜ் சோமதேவ் அவர்கள் இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துலையும் இப்போ கிண்டுகின்ற பொழுது அந்த இடத்துல 4 மனித எண்பு சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுக்கு பிறகு இப்போ அந்த எண்பு சிதிலங்கள் தொடர்பாக எடுக்கின்ற பொழுது அந்த எண்பு சிதிலங்கள் குழப்பமடைந்த நிலையில் குவியலாக கொட்டி இருக்கீங்க. அது உண்மையிலேயே என்ன செய்திருக்கணும், எப்படி போட்டிருக்கணும் என்ற ஒரு கேள்வி எழுப்புற அதே நேரத்தில் ஒரு ஆளை போடும்போது மாறப்பட்டது. அப்போ ஏன் அது என்ன ஒரு பிரச்சனையை கொண்டுறது என்னன்னா இத்தனை எண்பு சிதிலங்கள் இருக்குன்ற பிரச்சனையை கிட்டத்தட்ட 52 கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டாலும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சம்பந்தமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய சார்பாக ஆஜராகிற சட்டத்தரணி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரேன்டா, ஒரு மனிதர்களை நாகரிகமான முறையில் அவர்களை மரியாதையுடன் அடக்கம் செய்யவில்லை என்றது தான் இது காட்டி நிற்குது. உண்மையிலேயே எங்கள் கொடுமையில் இருந்தது கிட்டத்தட்ட 1.5 அடியிலிருந்து 2 அடி, 1 அடியிலிருந்து 2 அடின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு அடி என்ற இவ்வளவு பிரதேசம் வரும். அதுலேயும் 2 அடி என்றே வேறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பிரதேசம் தான். உங்களுக்கு காணொலியில் தவறாக காண்பிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இப்போ 2 அடி என்றால் இவ்வளோ பிரதேசத்து என்றால் யோசிப்பார். அவ்வளோ பிரதேசத்திலேயும் ஒரு மக்களை போட்டு புதைக்கிறேன்டா மண்ணை தூவிறேன்டா என்ன ஒரு என்ன திடீரென்று ஒரு விஷயத்தை கொலையை செஞ்சுட்டு டக்கண்டு போகிறது. அப்போ அப்படியான விஷயங்கள் ஒரு மரியாதையுடனான ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்ட விடயம் இது இல்லை. இங்கே மக்கள் மீதே மரியாதை இல்லை. இங்கே குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்றதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இது முழுமையான சான்று இருக்கு. இது குற்றம் நடைபெற்ற பிரதேசம் தான் என்றது உறுதிப்படுத்தப்படணும். அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம் நடந்த என்னென்னு பார்த்தா அந்த குறிப்பிட்ட பகுதியை கிண்டிருப்பினம் தானே கிண்டைக்கு அந்த நீர் தேங்கும். அந்த நீரை போக்க செய்கிறதுக்கான கால்வாய் கண்டி இருக்கின்றார். ஒரு 20 மீட்டர் இருக்கும். 20 மீட்டர் அளவில் தான் அந்த கால்வாய் கண்டி இருக்கின்ற. அந்த கால்வாயிலேயே எண்பு சிதிலங்கள் இருக்கா. உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறது தோண்டும் இடங்களிலெல்லாம் இந்த எண்பு சிதிலங்கள் உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடமான ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மேலே தோண்டும் இடத்தில் தங்கம் வரும் என்று சொல்லி கழித்த ஈழத்தில் தோன்றும் இடத்தில் குருதி வரும் என்று சொல்லி புலம்பும் நிலையுற்றோம் என்ற ஒரு கவிதை ஒன்று இருந்தது. அப்போ அந்த கவிதையில் சொன்னது மாதிரி தான் இப்போ செம்மணியில் நடந்து கொண்டிருக்கு. எந்த இடத்துல தோண்டினாலும் அங்கே எண்பு சிதிலங்கள் வந்து கொண்டிருக்கு. கால்வாய் என்றது என்ன என்றால் அவ்வளோ பெருசாவா கிண்டுவோம், சின்ன கால்வாய் ஒரு சின்ன இடத்துல கிண்டுவோம். அந்த சின்ன இடத்துலையே இப்படி மனித எண்பு சிதிலங்கள் வந்திருக்குன்றது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயங்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கின்றது என்ற விஷயம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்தளவு பெரிய மணற்பரப்பு கூட இல்லை. எங்கட பாலைவனம் என்றாலும் சொல்லலாம். மணல் அள்ளி கொண்டு போயிருப்பார்கள், மணல் அள்ளுப்பட்டிருக்கும் அந்த இடத்துல எண்பு சிதிலங்கள். அது அவ்வளோ பெரிய பிரதேசம் இல்லை. அப்போ மணல் பகுதி இல்லாத ஒரு இடத்துல போய் ஏன் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கின்றது? ஆகவே ஒரு மனிதரை மதிக்க தெரியாத ஒரு விடயங்கள் அல்லது மனிதனுடைய மரணத்தை மதிக்க தெரியாத விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு என்ற விடயங்கள் உண்மையிலேயே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, இது இவ்வாறு இருக்க அனுர அரசாங்கம் இதுக்கான முழுமையான ஆதரவை தருகிறோம் என்று இந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு முழுமையான ஆதரவு தருகிறார்கள் என்று சொல்லியிருக்கார். இதை பற்றி என்ன கருத்து உங்களுடைய? ஆனால் அவர்கள் அண்மையில் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கான பணம் வெளியிடப்பட்டது. அந்த பணம் கூட இன்னும் பெற்றாக்குறையாக தான் இருக்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்க இப்போ பணம் ஒதுக்கின்றார்கள். அது கட்டாய தேவை. உண்மையிலேயே அடுத்த அகழ்வுகளுக்கான பணம் தேவை. அந்த பணம் ஒரு பக்கம் அதை வச்சிருப்போம். இன்னொரு பக்கம் இதற்கான நீதி எங்கே கிடைக்கும் என்றதான் செய்ய போகிறார்கள் கேள்வி இருக்கு. அண்மையில் கூட நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் நடிகர் இயக்குநரான ராஜேந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் நீதி கேட்க வேண்டியது யார்கிட்ட என்றால் பொதுவான ஒரு 3ஆம் தரப்பினர், சர்வதேச நீதிமன்றங்களுக்கு. இந்த நீதியை நாங்கள் யார்கிட்ட கேட்க மாட்டோம். இந்த விஷயத்தை செஞ்சாங்க அரசாங்கம் அரசாங்கம் மாறினாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த விடயத்தை செஞ்சவர்களிடம் தான் நாங்கள் நீதியை கேட்குற ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்போ இது சரியானதா? உண்மையிலேயே பொது புத்தியை வச்சோன்னு நாங்கள் பார்க்க அவர்கள் இராணுவத்தினர் செஞ்சதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இராணுவத்தை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு கையளிப்பார்களா என்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பிறகு அதற்கும் ஒரு தேசிய பாதுகாப்பு கொண்டு வருவார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். உண்மையிலேயே எந்த இராணுவத்தினராக இருந்தால் இராணுவத்தினரே கொண்டு போகணும்னு சொல்லல, குற்றம் செய்த இராணுவத்தினரே கொண்டு போகின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் இப்போ இந்த பிரச்சனை நடந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினர் கூட
சில அரசியல் கைதிகளை வைத்திருந்தார்கள். சிங்கள இராணுவ அரசியல் கைதிகளை வைத்திருந்தார்கள். பொதுமக்கள் இல்லை, இராணுவ அரசியல் கைதிகள். இராணுவ அரசியல் கைதிகளை வைத்திருக்கின்ற பொழுது அவர்களை தகுந்த முறையில் தான் நடத்தினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் பல இருக்கின்றது. ஆக அவர்கள் இராணுவத்தினரே தகுந்த முறையில் நடத்துகின்ற பொழுது ஏன் அவர்கள் இவர்கள் வந்து பொதுமக்களையே தகுந்த முறையில் நடத்தலையே யார் எங்களை இலங்கை இராணுவத்தினர்? அப்போ அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மாதிரியான பல நாடுகள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட சர்வதேச அளவில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்கட நாடும் நிறுத்தப்பட வேண்டும் என்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு. இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விஜித ஹீரத் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உள்நாட்டு பொறிமுறையான தீர்வு வந்து நாங்கள் சரியான முறையில் கொடுப்போம். ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற சட்டங்கள், நீதிமன்றங்கள், வழக்குகளை அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சரியான இன அழிப்புக்கான சரியான ஒரு தீர்வை வழங்கலாம். அதற்கு எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் இதில் தலையிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மாகாண சபையில் 13ஆம் சீர்திருத்தம் இருக்குதானே, அதை கொஞ்சம் இன்னும் பலப்படுத்தி சரியான தீர்வுகளை வழங்கலாம் என்ற ஒரு ரீதியில் சொல்லியிருக்கிறார். அதற்கு எதிராக சிறிதரன் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம்? இவர்கள் இவ்வாறு சொல்வதன் மூலம் இது ஒரு இலங்கை ஒரு பௌத்த பெரினவாத நாடு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மேலே இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விஷயம்தான். செம்மணிக்கு கூட அவர்கள் நீதியை தருவார்களாங்கிற விஷயம் வந்து ஒரு கேள்விதான். இது சர்வதேசமே இதற்கு நீதியை தருமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது என்றால் சர்வதேசம் சேர்ந்துதான் இந்த விடயங்களை செய்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு வேறு வழி இல்லை, சர்வதேசத்தை தான் கேட்கணும். உலக அரசியல் அந்த மாற்றங்களை பொறுத்து எங்களுக்கான தீர்வு கிடைக்கலாம் சர்வதேசத்தை நம்பினால். நல்ல விஷயம். நீங்கள் இந்த பூகோள அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கான நீதி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படலாம். அப்போ அந்த வகையில் எங்களுடைய குரல்களை திருப்பி எழுப்பி கொண்டிருந்தால்தான் ஒரு ஆதாரம் ஒன்று கிடைக்கும். நாங்கள் இந்த 2012 இது தொடர்பாக பேசியிருக்கிறோம், 15 இது தொடர்பாக பேசியிருக்கிறோம், இப்போ இது தொடர்பாக பேசுகிறோம் என்ற ஒரு ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இன்றைக்கு அப்போ தொடர்ந்து குரல் கொடுத்தோண்டே இருக்கணும். அப்போ ஜெனீவாவுக்கு கேட்குதோ இல்லையோ சிங்கள மக்களுக்கு இது தொடர்பான விஷயம் வந்து கேட்கு. இப்போ சில சிங்கள மக்கள் இது இந்த இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பை ஏற்றுக்கொள்கிறார். தமிழர்கள் சார்பான கருத்துக்களை அவர்கள் வெளியிடுகின்றார். சிங்கள மக்களின் சில பேர் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்போ அந்த விஷயம் அவர்களுக்கு செவிசாய்ப்பார்களாக இருந்தால் ஓரளவு எங்களுடைய உள்நாட்டில் இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டால் தான் நாங்கள் இனி வெளிநாடு நோக்கி செல்ல முடியும். அப்போ இந்த சிங்கள அமைப்புகளை சர்வதேச நீதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில சிங்கள அமைப்புகள் சர்வதேச நீதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து கைவிடாமல் இதை பிடிச்சு வச்சிருப்போம் என்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். சரி, இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் பரப்பில் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? முஸ்பாத்தி சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.